Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. விஜய் அவர்கள் 1974 22 ஜூன் பிறந்திருக்கார். அவர் ஜாதகத்தை நிறையா தடவை அனலைஸ் பண்ணியிருக்கேன். முதலில் இவர் அரசியலுக்கு வருவார்னு சொன்னதும் நான் தான். இவர் ராசி பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், கடகராசி கன்னியா லக்னம். இதில் என்ன அப்படின்னா, இவர் ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் சனி புதன் இவங்களாம் இணைஞ்சிருப்பாங்க. சூரியன் கிரகன் அரசியலுக்குரிய கிரகம். அந்த சூரியன் சனி புதனோட இணைந்து சூரியன் 12ஆம் வீட்டில் மறைந்ததால் ராகு வலுக்கிறார். சூரியன் பின்னாடி போகிறார். ராகு வலுப்பதால் ஏற்பட புரட்சிகரமான அரசியல். இந்த மெர்சல் படத்தில் இருந்த அதே விஜயை தான் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட்டம். நாளைக்கு வேணால் எழுதி வச்சுக்கோங்க, பெருந்திரளான கூட்டம். இவர் ஜாதகத்தில் சுக்கிர தசை, குரு புக்தி. குரு மஞ்சள் கலர் கோல்டு. மஞ்சளை தொட்டவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய கொடியும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருக்கும். கொடியோட கலர் கண்டிப்பாக மஞ்சள் வந்ததுக்கு ஈக்குவலாக சிகப்பும் வரும். ஏன் அப்படின்னா, சிகப்பு செவ்வாய். செவ்வாய்னா புரட்சிக்காரன், செவ்வாய்னா சேனாதிபதி. செவ்வாய் குரு காம்பினேஷன் இருக்கிறதுனால எழுதி வச்சுக்கோங்க, இவர் கொடியில் மஞ்சள் கலரும் சிகப்பு அல்லது ஆரஞ்சு கலரும் நிச்சயம் இருக்கும். என்னப்பா அது சின்னதாக ஸ்லோ பால் போட்டு அவுட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் போன அத்தனை தாட்ஸையும் உடச்சி போட்ட தாட்டு. வி ஆர் காம்ப்ளிகேட்டிங் த திங்ஸ். அப்படி பயங்கரமாலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சிம்பிளாக ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கொடி பேக்ரவுண்டில் போடு, எம்மூஞ்சியை போட்டு விட, முடிஞ்சு வச்சு. இது மாபெரும் அரசியல். அப்படி அவர் பண்ணாருன்னா அவரை அசைச்சிக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதி பிறந்து வரணும். 2025 13 டிசம்பர் வரைக்கும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு 5 மாதம் இவருக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. விஜய் அவர்கள் இதுக்கு மேலே தான் மன உறுதியோடு இதை செயல்படணும். ஏன்னா ராகு முடிஞ்சு இப்போ குரு பார்த்துட்டேன்னா 2025 டிசம்பர் வரைக்கும் குரு இருக்கார். குரு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் நிறைய ஹடில்ஸை மேற்கொள்வார். சீமான் அவர்களுடன் சேர்ந்து செயல்படுவது தான் இவருக்கு சிறப்பு. ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீகவாதி ஜோதிடருமான ராம்ஜி பரமஹம்சன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமஹ. உலகெங்கிலும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாமே டாக்கா போயிட்டு இருக்குதுன்னா, விஜய் அவர்கள் கொடியை நாளைக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க. என்னன்னா 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்றாங்க. சார் இதுல எனக்கு ஒரு டவுட் என்ன வந்துச்சுன்னா, அவரோட பிறந்த நாள் 22ஆம் தேதி வருது. இப்போ கொடியும் 22ஆம் தேதி தான் அனௌன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி அவரோட அந்த முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி செப்டம்பர் மாதம் தான் வைக்கிறாங்க. இந்த 22 அப்படின்றதுக்கான என்ன காரணம் இருக்குது சார்? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவர் ஜாதகத்தை நிறையா தடவை அனலைஸ் பண்ணியிருக்கேன். முதலில் ஒரு பிரபலமான ஒரு சேனலில் இவர் அரசியலுக்கு வருவார்னு சொன்னதும் நான் தான். அவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறமும் அவருடைய பாதை ஒரு புது ஏற்றமிகு பாதையாக இருக்கும் அப்படின்னு சொன்னது நான் தான். அதே மாதிரி அதாவது இனம் மதம் ஜாதி சாராத ஒரு பாதையாக இருக்கும்னு சொன்னது நான் தான். அதே மாதிரி இவர் அடுத்த கூட்டணி சீமான் அவர்களுடன் இணைவார்கள், அதிமுக பிரேமலதா அவர்களோடலாம் இணைவார்கள்னு சொன்னதும் நான் தான். ஸோ முக்கியமாக அதில் சீமான் அவர்கள் கூட இணைவார்கள் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இவர் ஜாதகத்தை இத்தனை தடவை பார்த்ததுனால எனக்கு நல்லா மனப்பாடமாகவே தெரியும். இவர் பார்த்திங்கன்னா 1974 22 ஜூன் பிறந்திருக்கார். இவர் ராசி பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், கடகராசி கன்னியா லக்னம். இந்த பூச நட்சத்திரத்துக்காரங்களே சனி பகவானுடைய அருள் பெற்றவர்கள்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா, இவர் ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கும். 3 கிரகங்கள் ஆட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சந்திரன் ஆட்சி, 2வது சுக்கிரன் ஆட்சி, 3வது புதன் ஆட்சி. புதன் கிரகன் புத்திகாரகன், அறிவை கொடுப்பவன். சுக்கிரன் என்பவன் புகழ் மற்றும் மீடியா. அதனால் 200 கோடி ரூபாய் பிஸ்னஸை விட்டுட்டு மக்கள் சேவைக்கு வந்திருக்காருன்னா, ஐ சே விஜய் அண்ணா, மை சல்யூட்ஸ் டு யூ. இந்த இன்டர்வியூ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரியலி மை ஹார்ட்ஃபுல் அப்ரிசியேஷன்ஸ். ஏரோ ரூட்ஸ் சேனலுக்கு நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு. இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணுறார் அப்படின்னா, அந்த ஏதோ ஒரு நம்பிக்கையின் பிடிமானம்னு ஒன்று வேணும். ஒரு போர் தொடங்கிறது கூட ஒரு களப்பலின்னு தோங்கிறதுக்கு துரியோதனன் சகாதேவன்கிட்ட பார்த்துட்டு தான் போனானா. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. 22 அப்படிங்கிறது இவர் 3 கிரகங்கள் ஆட்சியாக இருந்தாலும் பிறந்த நாள் நியூமராலஜி அடிப்படையில் 22னா கூட்டுத்தொகை 4. ராகுன்னா பிரம்மாண்ட காரியங்களை சாதிப்பவர். இவர் இன்றைய நாள் கடகராசியில் இவர் கண்ட கடகராசிக்காரருக்கு இவருக்கு 9ல் இருக்கார் ராகு. ஸோ ராகு 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். சரியாக கால்குலேஷன் பாருங்கள். இவருடைய குரு எங்கே இருக்காருன்னா ரிஷபராசியில் இருக்கார். இவருக்கு 11ஆம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தில் குரு இருக்கார் கடகராசிக்காரங்களுக்கு. கூடவே செவ்வாயும் இருக்கிறார்.
இந்த செவ்வாய் வந்து பெயர்ச்சி அடைகிறது 26. அதுக்கு முன்னாடி கொடி அனௌன்ஸ் பண்ணுறாரு. காரணம் என்ன அப்படின்னா செவ்வாயோட பலம் குருமங்கள யோகம் ஏற்படணும் அப்படிங்கிறது இவரோட டார்கெட். இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது சம்மந்தப்பட்டிருப்பாங்க. சூரியன் சனி புதன் இவங்களாம் இணைஞ்சிருப்பாங்க. சூரியன்கிறவன் அரசியலுக்குரிய கிரகம். அந்த சூரியன் சனி புதனோட இணைந்து சூரியன் 12ஆம் வீட்டில் மறைந்ததால் ராகு வலுக்கிறார். சூரியன் வந்து பின்னாடி போகிறார். ராகு வலுப்பதால் ஏற்பட புரட்சிகரமான அரசியல், கலக அரசியல், கழக இல்லை கலகனா ஒரு கிளர்ச்சி உண்டாக்கக்கூடிய. இது வரைக்கும் நீங்கள் இலவசங்களை பயன்படுத்தியிருந்தீங்களா? இனிமேல் இலவசம் கிடையாது. இது வரைக்கும் ஒரே சின்னத்தை பயன்படுத்தி இனிமேல் ஒரே சின்னம் கிடையாது. அந்த மெர்சல் படத்தில் இருந்த அதே விஜயை தான் மக்கள் மனதில் வச்சுக்கிட்டு இன்றைக்கு வரைக்கும் கூட்டம். நாளைக்கு வேணால் எழுதி வச்சுக்கோங்க, பெருந்திரளன கூட்டம் வரும், அலைஹடலன கூட்டம் வரும். காரணம் என்னவென்றால் இவருடைய ரசிகர்கள் அத்தனை பேரையும் என்னைக்கோ இவர் வந்து விஜய் நற்பணி மன்ற இயக்க தொண்டர்களாக இவர் மாற்றினது இவரோட சாதனை. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இது விஜயகாந்தோடைய எண்ணங்கள். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் துண்டு. நான் அதான் சார் கேட்க வந்தேன். அடுத்து என்னன்னா அந்த மஞ்சள் கொடி, ஏன்னா அவர் கூட இருக்க உறுப்பினரும் அது பார்த்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்களும் முழுக்க அந்த மஞ்சள் காஸ்டியூமில் தான் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மஞ்சள் அப்படின்றக்கான பின் காரணம் ஏதாவது இருக்கா? இப்போ ஒரே காரணம், குரு 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இவருக்கு இவருடைய ஜாதகத்தை நான் படித்து மனனமாகவே எனக்கு தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். இவர் ஜாதகத்தில் சுக்கிர தசை, குரு புக்தி, புதன் அந்தரம். குரு புக்திங்கிறதுனால குருங்கிறவர் பொன்னார்மேனியன். குரு வந்து மஞ்சள் கலர் கோல்டு. சார் கலைஞர் அவர்கள் 10 வருடத்திற்கு முன்பு மஞ்சள் கலர் துண்டு போடுறதுக்கு முன்னாடி கருப்பு கலர் துணி போட்டிருந்த வரைக்கும் ஆகச்சிறந்த புகழ் பெறலாம். அந்த குரு பகவான் அந்த குரு வந்து கழுத்தில் மாட்டினதுக்கப்புறம் வந்தது இதுக்கு. இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட நம்பிக்கைகள். இது அவங்க இயக்கத்தை சேர்ந்தவங்களே அதை எதிர்ப்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் குருவுக்காக தான் போட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் எதேச்சியாக போட்டதாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த மஞ்சள் கலர் துணியை போட்டவங்க, மஞ்சளை தொட்டவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கலர் கொடி, அவருடைய கொடியும் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் கொடி. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மஞ்சள் இடம்பெற்றிருக்கும். இது வாகை மலர்னு சொல்லியிருந்தார். அது வாகை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி பெற்ற மன்னர்கள் வந்து அணிகிற மலர். வாகை மலர் சூடி வாகை சூடவா. வாகைனா என்னென்னா அந்த கிரீடம் அப்படிங்கிற பொருள். அந்த வாகைனா வெற்றி, காட்டு புலி ஏடிச்சு காட்டு ராசா, அது மாதிரி மாபெரும் வெற்றி அடைகிறவங்க வாகை சூடுவாங்க. அந்த வாகை சூட அந்த கொடியில் இடம்பெற்றிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிறாங்க. என்னுடைய அசம்ஷன் படி என்ன அப்படின்னா அது இடம்பெற்றாலும் இடம்பெறாட்டியும் கொடியோட கலர் கண்டிப்பாக மஞ்சள் வந்ததுக்கு ஈக்குவலாக சிகப்பும் வரணும். ஏன் அப்படின்னா சிகப்பு செவ்வாய்னா புரட்சிக்காரன், செவ்வாய்னா சேனாதிபதி. செவ்வாய் குரு காம்பினேஷன் இருக்கிறதுனால எழுதி வச்சுக்கோங்க, ஒரு கொடியில் மஞ்சள் கலரும் சிகப்பு அல்லது ஆரஞ்சு கலரும் நிச்சயம் இருக்கும். அதுதான் அவருடைய ஏழைகளினுடைய அது புரட்சிகரத்துக்கான சிம்பல். அது மாதிரி இருக்கும். அதே மாதிரி தீப்பந்தம் அல்லது வந்து கை அல்லது வந்து இது போன்ற சிம்பல்ஸ் எல்லாம் அவருடைய இதாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். அல்லது ஒரு தண்டம், வீர வாள், இப்படி 2 வாள் அப்படிங்கிற மாதிரி, தளபதி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகிற மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கும். ஆனால் ஒரு தரப்பினர் விஜயோட முகமே அந்த கொடியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அப்படி வர்றதுக்கான இது மாபெரும் அரசியல். அப்படி அவர் பண்ணாருன்னா அவரை அசைச்சிக்கிறதுக்கு ஒரு அரசியல்வாதி பிறந்து வரணும். என்னப்பா அது சின்னதாக ஸ்லோ பால் போட்டு விக்கெட்டை அவ்வளோதான் அவுட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் போன அத்தனை தாட்ஸையும் உடச்சி போட்ட தாட்டு, ஒய் ஷுட் மை ஃபேஸ் வில் பி என்னோடது ஏன் பிராண்ட் ஆகக்கூடாது? இது ஒரு விபரீதமான கற்பனை, விபரீதமான யோசனை. ஏன்னா மக்கள் மத்தியில் ஈஸியாக போய் ரீச் ஆகிடுங்கிறது வேற. அதுக்கு ஒரு தைரியமும் துணிவும் வேணும். இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா விஜய் முகம் இதுக்கு மேலே அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இது விஜய் கட்சி, அவ்வளோதான். உண்மையில சொல்கிறேன் மிஸ்டர் விஜய், அன்புக்குரிய விஜய் அண்ணா, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க. நீங்கள் உங்கள் முகத்தையே கொடியில் கொண்டு வந்தால் அதுக்கு முதல் ரசிகனாக நான் இருப்பேன். ரொம்ப அருமையான இது வந்து ஒரு பயங்கரமான திங்கிங். நான் வந்து எப்படி யோசிச்சேன்னா தன்னோட முகத்தையே கொடியில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, கேம் ஓவர். வி ஆர் காம்ப்ளிகேட்டிங் த திங்ஸ். அப்படி பயங்கரமாலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது சிம்பிளாக வந்து ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கொடி பேக்ரவுண்டில் போடு, என் மூஞ்சியை போட்டு விட, முடிஞ்சு போச்சு. He itself a brand, his face itself a selling material. அவ்வளோதான். இந்த ஐடியா யாருக்குமே வரல. அதனால் அதுதான் வந்து அந்த வியாபார யுக்தியும் கார்ப்பரேட் மூளையும் மக்களை கவரும் தன்னுடைய வசீகரமும் எண்ணற்ற 200 கோடி ரூபா பிஸ்னஸை விட்டுட்டு வந்த தன்னுடைய டெடிகேஷன் தியாகமும்
முன்னெடுப்பு சிந்தனைகளும் இது எல்லாத்தையும் பெற்றவருங்கிறதுனால விஜய்க்கு ஆகச்சிறந்த கலைஞரைப் போலவே அந்த மஞ்சள் கலர் எதிர்காலம் உண்டு. ஒன்று. ரெண்டாவது, சுக்கிர திசைங்கிறதுனால பெண்ணுடைய ஆதரவு இப்போ அவருக்கு தேவை என்பதால் தமிழ்நாட்டில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் அம்மாங்கிற ஸ்தானத்தை உடையவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேரை சொல்லலாம். ஒன்று வந்து அம்மா பிரேமலதா அம்மாவை சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பெரிய பசங்க இருக்காங்க. பிரேமலதா அது விஜயகாந்த் கொடுக்குற மரியாதையை நம்ம வந்து பிரேமலதா அம்மாவுக்கு கொடுக்குறோம். அடுத்ததாக நம்ம வந்து தமிழிசை மேடத்துக்கு சொல்லலாம். அது இப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க. ஆனால் பெரும்பாலும் அவங்க வந்து தமிழிசை அக்கா தனக்கு அக்கான்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அவங்கள தமிழிசை அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அக்கா அவர்கள் தான் பேசுவாங்க. பிரேமலதா அவர்களுக்கு தான் வந்து நம்ம ஒன்றும் பேர் வைக்காமல் இருக்கோம். நான் சொல்கிறேன், அவர்களை அம்மா ஸ்தானத்தில் நினைத்ததால் தான் விஜய். இப்போ சமீபத்தில் விஜய் அவர்கள் போய் வந்து பிரேமலதா அவர்கள் வந்து மீட் பண்ணது வந்து சினிமாவையும் தாண்டி அதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கும். அரசியலையும் தாண்டி ஜோதிட ரீதியான பின்புலம்னு நான் பார்க்குறேன். இவருக்கு யாரோ கரெக்டான ஒரு ஜோதிடர் இவரை கைட் பண்ணியிருக்காங்க. சுக்கிர திசையில் குரு புக்தியில் புதன் அந்தரம். ஸோ சுக்கிரன் பெண்ணு, அந்த பெண்ணுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. சார், ஏடிஎம்கேக்கு பெரிய ப்ராப்ளமே ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அம்மையார் அவர்களும் நீங்கியது தான். லக்ஷ்மி போயிடுச்சு. நான் நிறைய இன்டர்வியூவில் தைரியமாகவே சொல்லியிருக்கேன். அந்த சில கட்சிகளுக்கு அப்படி தான். ஸோ தமிழக வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது வந்து ரசிகர்களுடைய மேப்பெல்லாம் பார்த்தேன். ரெட் அண்ட் எல்லோவில் நடுவில் தமிழ்நாடு மேப்பெல்லாம் வரைஞ்சிருந்தாங்க. மேப்பை வந்து நீங்கள் வந்து பிராண்ட் பண்ணக்கூடாது, சட்டம். மேப்பெல்லாம் பண்ணாங்க, ரைட்டு, ஓகே. பட் ஆனால் அவருடைய எண்ணங்கள் என்ன? ரசிகர்களெல்லாம் ஒன்று கேட்டுக்கிறேன். விஜய் ரசிகர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டை தாண்டிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். உலகளாவிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். விஜய் ஒரு வேர்ல்டு ஹீரோ, இஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிகர். விஜய் லோக்கல் ஃபிகர்னு யார் சொன்னா? விஜய் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஃபிகர். ஜப்பானில் விஜய் படங்கள் வெளியிடப்படுகிறது, இதில் அமெரிக்காவில் வெளியிடப்படுகிறது, ஆப்பிரிக்கா, எல்லா இடத்துலையும் ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்குது. அங்கே இருக்கிறவங்களும் அவருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள். ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு அங்கே ஒரு பிரான்ச்சுகள் அங்கே இருக்க ஆஃபீஸெலாம் அமையக்கூடாது? அமெரிக்காவிலே சுதந்திர தேவியின் கையில் மட்டும்தான் தீப்பந்தம் இருக்க வேண்டுமா? அது அமெரிக்காவின் சுதந்திர தீபமாய் மட்டும்தான் இருக்க வேண்டுமா? ஏன் தமிழ்நாட்டின் சுதந்திர தீபத்தை அங்கிருந்து துவங்கக்கூடாது? தமிழ்நாட்டுக்கான குரலை உலகளாவிய அளவில் ஏன் துவங்கக்கூடாது? அப்படி சிந்திங்க. அப்படி சிந்திக்கிறது தான் ஒரு அவருக்கு செய்கிற மரியாதை. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்து இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி வளர்ந்துட்டு வராருல சார். விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு. இதே மாதிரி விஜயோட ஜாதகத்தில் அரசியலில் சரிவுன்ற மாதிரி வார்த்தை ஏதாவது இடம்? இவருக்கு சரிவுங்கிற வார்த்தை இருக்குது. அது எப்படின்னா, இவருக்கு கரெக்டாக பாதகாதிபதி என்னதான் அவர் சொன்னாலும் கடகலக்னத்துக்கு பாதகாதிபதி சுக்கிரன்கிறதுனால 2026 வரைக்குமே உங்களுக்கு சுக்கிரன் இருக்கான் இவர் ஜாதகத்தில். இவருக்கு வந்து சுக்கிர தசை தான் போயிட்டு இருக்கு. 2033 வரைக்கும் சுக்கிர தசை தான். அந்த சுக்கிர தசை வந்து 2013 ஆரம்பிச்சிது. இவருக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் சுக்கிர தசை நல்லது தான் பண்ணியிருக்கு. அது காரணம் என்னென்னா, சுக்கிரன் வந்து சூரியனோட காலில் இருக்கிறதுனால சுக்கிரன் இவருக்கு நல்லது தான் பண்ணியிருக்கான். காரணம் என்ன, 2013க்கு அப்புறம் இவர் எடுத்த படம் அத்தனையுமே ஹிட்டு. எனக்கு நல்லா தெரியும். 2013க்கு அப்புறம் இவர் எடுத்த படங்கள்லாம் ஹிட்டு. மெர்சல் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக் கண்டென்ட்டாக மாறிச்சு. அதெல்லாம் அந்த பாதகாதிபதி வேலையெல்லாம் அப்போ பண்ணி முடிச்சிட்டான். 17, 18, 19 சுக்கிர திசையில் சந்திரனோட அந்தரம் அந்த பீரியடில் நடந்து போச்சு. அதே மாதிரி 19, 20 நல்லா இருந்தது. 20, 23 டாப்பு. காரணம் என்ன அப்படின்னா, 20, 23 நெஞ்சுக்குள்ளே கூடி இருக்கும் நம்ம ஜனம் வெறித்தனம், அதுதான் அவருக்கு பெரிய ரீச்சை கொடுத்தது. 20லேருந்து 23 வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ராகுவோட பீரியடு. ராகுனா 4. இப்போ புரியுதா அவர் ஏன் ராகுப்படியே நடக்கிறாருன்னு? ராகுனா 4. 22ஆம் தேதி ஒரு பர்த்டேட்டே ஒன்று பர்த்டேட்டில் பண்ணால் அதுக்கு தோஷமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. பர்த்டேட்டில் பண்ண மாதிரியும் ஆச்சு, ராகுவை டச் பண்ண மாதிரியும் ஆச்சு. அதனால் இது போகிறாரு. 2025 13 டிசம்பர் வரைக்கும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு 5 மாதம் இவருக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை. 2025க்கு அப்புறமா சார்? 2025 டிசம்பருக்கு அப்புறம் ஒரு 5 மாதம் வந்து இவர் ரொம்ப அதுதான் எலெக்ஷன் டைம் ஆயிடுது. அப்போ அவர் பிஸியாக இருப்பார், எல்லாம் ஒன்று தான். அப்போ அவர் பரபரப்பாக இருப்பார். அவரை பற்றி வதந்திகள் வரும். நம்ம ஊரில் தான் நல்லா வாழ விட மாட்டாங்களே. நம்ம ஊரில் ஒருத்தர் கட்சி தொடங்கி வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னென்னலாம் பேசணுமோ பேசி அப்படி தானே பண்ணுவாங்க. ஸோ அதனால் விஜய் அவர்கள் இதுக்கு மேலே தான் மன உறுதியோடு இதை செயல்படணும். ஏன்னா ராகு முடிஞ்சு இப்போ குரு வந்து பார்த்துட்டேன்னா 2025 டிசம்பர் வரைக்கும் குரு இருக்கார். குரு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் இவர் வந்து நிறைய ஹடில்ஸை மேற்கொள்வார். சீமான் அவர்களுடன் சேர்ந்து செயல்படுவது தான் இவருக்கு சிறப்பு. இவருக்கு மத ஜாதி போன்ற எந்த அடையாளமும் இருந்தாலும் இவர் தோற்று போவார். இன மொழி இப்படி வரணும்.
அப்படி வந்தால் தான் இவர் ஜெயிப்பார். சார் அதே மாதிரி இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரை வந்து விஜய் வந்து இயக்குறாரா இல்லை ஜோசப்பா இயக்குறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி சார். இவர் வந்து வில்லங்கமான கேள்வி. இவரோட கட்சியை விஜய் சார்ந்து கொண்டு போறாரா இல்லை ஜோசப் சார்ந்து கொண்டு போறாரா? இவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் நேரம் காலம் எல்லாமே விஜய் சார்ந்து போகுதா இல்லை ஜோசப் சார்ந்து போகுதா சார்? இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் இதுக்கு பதில் சொல்லுவேன். இவரை ஜோசப் விஜய்னு கிண்டல் பண்ண ஒருத்தர், அவரோட கட்சி இவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்குது. கிண்டல் பண்ணவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் தான் இருக்காங்க. இவர் எல்லா தடைகளையும் தாண்டி மேலே வரார். ஜோசப் விஜய்னு தைரியமாக சொல்ல முடியாத ஒரு அரசியல் களத்தை தான் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். இதை நினச்சி நம்ம வருத்தப்படணும். அது ஒரு கான்ட்ரவர்சியாகவே ஆக்கிட்டாங்க. அவர் பேரையே அவருக்கே கான்ட்ரவர்சி ஆக்கின பெருமை திரு எச் ராஜாவுக்கு தேரும். எச் ராஜா அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன். ஒரு மனுஷன் தான் பேரை சொல்கிறதுக்கே வந்து கான்ட்ரவர்சி ஆக்கி விட்ட முதல் பெருமை உங்களுக்கு தான் சேரும். நான் கஞ்சா கவிஞர்னு சொன்னதும் இங்கே எச் ராஜா பெண்ணாதது ஒன்றும் கிடையாது. ஸோ 2017 எச் ராஜாவுடைய சொற்பொழிவுகள் தான். 17, 18 வைரமுத்து அவ்வளோ தூரம் பண்ணார், விஜய் அவ்வளோ தூரம் பண்ணார். நிறைய பேரை பேசலாம், ரைட்டு. ஸ்டாலினுக்கு ஜாதகத்தில் அமைப்பே இல்லைன்னார், இது முதல்வராகிற அமைப்பே இல்லைன்னார். அதுக்கப்புறம் இப்போது ஸ்டாலினை பற்றி டெய்லி முதல்வர் அவர்களே விமர்சனம் பண்ணிகிட்ருக்காரு. பேச்சு நாக்கு ஒரு பேச்சு பேசணும். ஸோ அப்போது இதை நினச்சி நான் வருத்தப்படுறேன். அவர் எந்த அந்நிய செயக்கமும் இயக்கலை. ஏன்னா அதனால தான் சொல்கிறேன், இவர் வந்து அந்த மஞ்சளோட காவியை கொண்டாந்துட்டாரு அல்லது பிஜேபியை கொண்டாந்துட்டாருன்னா சத்தியமாக எனக்கே அந்த சந்தேகம் வரும், இவர் யாரும் இயக்குறாங்களா டவுட் வரும். விஜயா ஜோசப்பா அப்படிங்கிற ஏன் அப்படின்னா இது வந்து எப்படி ஒரு இதாக கொல்லப்படுது, கருத்தில் கொல்லப்படுதுன்னா, அவர் ஏன் முன்னின்று இயக்கலை, தன் பேரை சொல்லணுங்கிறது அவருக்கு தான், அது அவருடைய பேர், அவர் என்ன வேணால் பண்ணுவார். இப்போ ராம் சங்கருங்கிறது தான் என்னோடய பேர், அதை நான் ராம்ஜின்னு தான் வெளியே சொல்லிக்கிறேன். அப்போது நான் வந்து எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு, அதனால் நான் இப்படி சொல்கிறேன். அவர் விஜய்ங்கிற பேர் அவருக்கு பிடிச்சிருக்கு. சார் பொதுவாகவே விஜய் இப்படி பேர் வச்சுருக்கவங்களாம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. டி ராஜேந்தர் அதுக்காகவே டி ராஜேந்தர் தன் பேரை டி ராஜேந்தர்னு மாற்றிட்டு வந்தார். விஜயனா ஜெயிப்பது, வெற்றி பெறுவதில் மாபெரும் வெற்றி அடைபவன் விஜயா என்று அழைக்கப்படுகிறான். அதனால் விஜய் அவர்கள் கட்சி நாளைக்கு கொடி அறிவிக்கும் நேரம், கொடி அறிவிக்கும் அதை பற்றி தெரில, நேரத்தை பற்றி கிளாரிட்டி இல்லை. 10ங்கிறாங்க, 9ங்கிறாங்க, வாட்டர் மேபி த டைம். பட் நாளைக்கு நாள் செலெக்ஷன் இஸ் ஒண்டர்ஃபுல். நாளைக்கு அவர் செலக்ட் பண்ணது நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாள், முகூர்த்த நாள், வாஸ்து நாள் நாளைக்கு. அதை தாண்டி நாளைக்கு நாளில் ஒன்றும் இல்லை. ஆனால் இவருக்கு அருமையான நாள். இவருக்கு எப்படி அருமையான நாள்னு சொன்னால், மீனத்தில் சந்திரன், மீனத்தில் தான் இருக்கார் ராகு. அதனால் சந்திரன்னா பெண் எப்படி சுற்றி கணக்கு. இவருக்கு இவர் ராசியாதிபதி ராகுவோடு சேர்ந்துருக்கிற நேரம் எது, நாளைக்கு ராசி வந்து மீனத்தில் வந்து சந்திரன் வரார், மீனத்தில் ராகு இருக்கார். ஸோ இவர் ராசியாதிபதி சந்திரனோட ராகு சம்மந்தப்படுகிறார். ஸோ அதனால் சூப்பர் டூப்பர். இவர் எல்லாமே ஒரு கால்குலேஷனாக பக்கா ஸ்கெட்ச் போட்ட டேட்டு நாளைக்கு நாள் தொடங்குகிறார். மாபெரும் வெற்றியை பெறுவார். சார் அவர் ஜாதகத்தில் சினிமாவுக்குள்ளே மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்காது? ஏன்னா நிறைய ரசிகர்கள் கேட்பது என்னென்னா, விஜய் மீண்டும், அதாவது இதுதான் கடைசி படமாக இருக்குமா, இல்லை அரசியலுக்கு அப்புறம் திருப்பி சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு தெரிஞ்சு ஒரு கோட்டுக்கு அப்புறம், கோட் படம் எடுத்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 1 அல்லது 2 படங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, அதிகபட்சம். அவ்வளோதான். 2026 அப்புறம் கேட்குறாங்க. 2026 அப்புறம்னா அவர் கிடையாது சார். 2026 அப்புறம் இவருடைய எம்எல்ஏக்கள் மட்டுமே மினிமம் வந்து ஒரு, அதை நான் தேர்தல் அப்போ சொல்கிறேன், ஒரு இத்தனை சதவீதம் ஜெயிப்பாங்க. அவருக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது. இவருக்கு வந்துருச்சு நேரம் சார். மிதுன லக்னத்துக்கு 10ல் சனி, இவருக்கு வந்து சனி பார்த்திங்கன்னா 10ல் இருக்கார். அதே சனி சூரியனோடையும் சேர்ந்துருக்கார். அதான் பிரச்சனை. இவர் வளர்கிறத பிடிக்காம இவரை பண்ணாத பாலிடிக்ஸ் கிடையாது. இவர் எந்திரிச்சு மேலே வந்து இவ்வளோ தூரம் வந்ததெல்லாம் பெரிய விஷயம். அதனால் இவர் வந்து சூரியன் வந்து சனிக்கு ஜென்ம எதிரி. சூரியனும் சனியும் ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ சனி 10ல் இருந்தாலே ஸ்டாலின் அவர்களுக்கு சனி உச்சம், இபிஎஸ் அவர்களுக்கு சனி உச்சம். சனி பவர்ஃபுல்லாக இருந்தாலே அவர் மாபெரும் தலைவர். இவர் அதுக்கு ஈக்குவலாக 10ஐ சனி பார்த்தாலோ 10லே சனி இருந்தாலோ அவர்கள் மாபெரும் தலைவர்கள். 10ல் சனி இருக்கார், மாபெரும் தலைவர். இவருடைய வளர்ச்சி அடிச்சிக்க முடியாது. ஆனால் சீமானன் அவர்களுடன் கைகோட்டால் மட்டுமே. ஏனென்றால் இன அரசியல் இப்போ அவர் ஒருத்தர் தான் பண்ணுறார். உடல்நிலை சார், உடல்நிலையை கவனிக்கும் போது பிரச்சனை இல்லை. உடல்நிலையில் எப்போ சிறு செருக்கள் ஏற்படும்னா 2025 ஜூனுக்கு அப்புறம் டிசம்பருக்குள்ளே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அது நம்மக்கிட்ட சொல்லவா போகிறாரு. அவர் மேனேஜபிள் ப்ராப்ளம் தான், நாட் மேனேஜபிள். ஊருக்கு தெரிகிற மாதிரி பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ இந்த 2026 நோக்கி அவரோட செல்வதற்கான அனைத்து வகையான இதுவுமே அவரோட ஜாதகத்தில் வந்து இப்போ இருக்குல்ல சார், பிரமாதமாக இருக்குது.
ஸோ அப்போனா நான் 2026க்கு முன்னாடி வந்து அவரோட வெற்றி சதவீதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு சார். 2026க்கு முன்னாடி அவரோட வெற்றி சதவீதம் ஆமாம் அப்போ அதுக்கு எலெக்ஷன் அப்போ நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அவருடைய எனக்கு தெரிஞ்ச அவரோட பர்சன்டேஜ் எப்படி பார்த்தா மினிமம் 5 to 6% ஆல்ரெடி ஓட் பேங்க் அவர் கையில் வச்சுருக்காரு இப்பயே சொல்லலாம். அதனால தான் அரசியல் கட்சிகள்லாம் தொடர்ந்து போராடுறாங்க. இதில் இவர் இல்லைன்னா இன்னொரு நடிகர் ஃபேமஸான நடிகர் அவரை நாங்கள் வச்சுக்குவோன்னு சொல்லி இதே மாதிரி ஜோசப் விஜய்னு சொன்னவங்க சொன்னாங்க. திரும்பவும் சொல்கிறேன், விஜய் அவர்களை யாரையும் நம்பி இது பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு மாபெரும் கூட்டம் இருக்குது. நீங்கள் தனித்து நிற்கிறதுனால நில்லுங்க. நான் ஒன்று தான் சொல்லுவேன், சாப்பிட்டா நல்ல மாத்திரை சாப்பிட்ணும். என்ன சார்? இல்லைனா மாத்திரையே சாப்பிடாமல் இருக்கணும். தப்பான மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும் சார்? இருக்கிற வியாதி அதிகமாயிடும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து காவி கலர் மாத்திரைலாம் வேண்டாம், இங்கே கருப்பு கலர் மாத்திரையும் வேண்டாம். என்ன நீல கலர் மாத்திரை இருக்குது. இது சீமான் அண்ணாவோட கொடி. ஸோ நீளம்னா இவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனோட கலர் சிகப்பு. நாளைக்கு இனிவே ஒரு சிகப்பு சொல்லுவார். அதோட நீல கலர் சனி. சிகப்பும் சனியும் சூரியன் சனி இணைவுங்கிறதுனால நீல கலரும் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது மாபெரும் வெற்றி. சார் நீங்கள் இப்போ சீமான் அவர்கள் கூட்டு சேர்றதுக்கான இதெல்லாம் சொல்கிறீங்க. ஒருவேளை அவர் தனிச்சே நின்றுட்டாருன்னா அப்படி பண்ணலாம். அவரோட வெற்றி அப்படி பண்ணாலும் இவர் வெற்றி செய்வதும் ஃபுல்லாக இருக்கும். இவர் எப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் அவர் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது ஆன்மீகம். அதாவது ஆரஞ்சு ஏன்னா குரு இருக்கு ஆரஞ்சு மாத்திரையும் கருப்பு மாத்திரையும் தொடாம என்ன வேணாலும் பண்ணுங்கன்றீங்க. அப்போ ஏன்னா காரணம் என்னன்னா இவருக்கு டைம் சரியில்லை. இவருக்கு குரு பாதகாதிபதி. மிதுன லக்னத்துக்கு நான் ஜோதிட ரீதியாகவே சொல்கிறேன், இதுக்கு பதில் யார் வேணால் போடுங்க. பாதகாதிபதி குரு வந்து 7 கூடிய மீனத்துக்கு ஒரு பாதகாதிபதி. குரு உங்களுக்கு கெடுதல் தான் செய்வான். அதனால் வந்து இவருக்கு வந்து குருவோட விஷயமாகப்பட்ட ஆன்மீகத்தை இவர் கையில் எடுக்கிறது ஒரு ஆபத்து. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.